ஹலோ மக்களே, எல்லாருக்கும் என் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வைரப்பார்வை யூடியூப் சேனல் இருட்டு உலகம் பார்ட் 23. இப்போ நான் போடுற கான்செப்ட் என்னென்னா, என்னோடய கற்பனையான ஒரு கதை இது. இந்த கதைக்கு முதல்ல ட்ரிங்கிங், ஹெல்த், இன்ஜுரி, நோ ஸ்மோக்கிங் ஃபார் ஹெல்த், வீக்னஸ், மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு, புகை புற்றுநோயை உண்டாக்கும் என்ற ஒரு தலைப்பை போட்டுட்டு என்னோடய கதையை நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த கதையில் விலங்குகள், பறவைகள் எதுவுமே துன்புறுத்தவில்லை, அதையும் நான் சொல்லிக்கிறேன். இது ஒரு கற்பனை கதை தான். இது யார் மனதையும் புண்படுத்த ஆன கதை கிடையாது. அது ஒரு கற்பனை கதை. நம்ம அரசியல் இருக்கு பார்த்திங்களா, அரசியல் பெரிய பெரிய ஜாம்பவான் அரசியல்வாதிகளாக இருக்காங்கள, அவங்களெலாம் என்ன பண்ணணுன்னா, ஒரு சின்ன கரு தான் இது. நான் ஃபுல் கதையை நான் சொல்ல மாட்டேன். இதுக்கப்புறம் ஸ்கிரிப்டில் நான் கரெக்டாக ரெடி பண்ணி இது பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது நான் பேசுகிறது உங்களுக்கு ஸ்லோவாக தான் கேட்கும். ஏன்னா நான் எதுவும் எடிட்டிங் வச்சு மைக் வச்சுலாம் பேசலை. ஒரு ஃபோனை வச்சு மொட்டை மாடியில் என்னோடய கற்பனை உலகத்தை அவுத்து விடுகிறேன். அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அதாவது ஒரு அரசியல்வாதி இருக்கிறாங்கன்னா, அவங்க ஒரு 5 வருஷம் ஆண்டாங்கன்னா, அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னா, நல்ல ஆட்சி கொடுத்துட்டாங்க, இவங்க நல்ல ஒரு நல்லா நடத்துகிறாங்க ஆட்சி அப்படின்னாங்கன்னா, மக்கள் எல்லாமே ஏற்றுக்கணும். சாமானிய மக்கள்லேருந்து, அடித்தட்டு மக்கள்லேருந்து, மேல்தட்டு மக்கள் வரைக்கும் ஏற்றுக்கணும். அடித்தட்டு மக்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்க, மேல்தட்டு மக்கள் மட்டும் மேலே மேலே போயின்னு இருக்காங்கன்னா, அந்த எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணுன்ற ஒரு கான்செப்ட் தாங்க இது. இது மறுபடியும் சொல்கிறேன், இது யார் மனதையும் புண்படுத்தவும் இல்லை, யாரையும் தாக்குறதும் இல்லை. இது ஒரு சாதாரண கதை தான். இந்த 5 வருஷம் முடிஞ்ச உடனே அவங்க ஆட்சி நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டு, நல்லா இருந்தால் அப்படியே அவங்கள கண்டினியூ பண்ண விடலாம். சரியில்லையா, அவங்கள தூக்கின்னு போய் இந்த இங்கிலீஷ் படத்தெல்லாம் காட்டாங்க பார்த்தீங்களா, மின்சாரத்தை தலையில் வச்சு அவங்களோட நினைவுகள்லாம் அழிப்பாங்க பார்த்தீங்களா, அந்தமாரி அவங்கள அழிச்சிட்டு, அவங்க நினைவுகள்லாம் அழிச்சிட்டு அவங்கள ஒரு சாதாரண மக்களாக விட்டுறணும். இதுதான் என்னோடய கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் புதுசாக வர ஒரு அரசியல்வாதியை போட்டிங்கன்னா, அவங்க நல்லது பண்ணுறாங்களா கெட்டது பண்ணுறாங்களா, அவங்களும் இதே மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களும் அவங்களோட நினைவு அழிச்சிடணும். இருக்கிற அரசியல்வாதிகளே வந்து போயின்னு இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியும் இதெல்லாம் எப்படி ஒன்றாலும் மக்களை இந்த மாதிரிலாம் பேசி இந்த மாதிரிலாம் வசியம் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் இது பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும். அதனால் அவங்களோட நினைவுகளை அழிச்சிடணும். மக்களோட நினைவையும் அழிக்கணுங்க. முதல்ல இந்தமாரி கான்செப்ட்டு வருதுன்னும்போது மக்களுக்கு இதுமாரி, அதனால் மக்களை எல்லாத்தையும் வச்சு மின்சாரத்தில் வச்சு அழிக்க முடியாது. அந்த கான்செப்ட் அவங்களோட நினைவுகளை அழிக்க முடியாதனால, அரசியல் தலைவர் இருக்கிறார் பார்த்திங்களா, அவரோட நினைவை அழிச்சிட்டாங்கன்னா, அடுத்த புதுசாக வரவங்க எப்படி யோசிக்கிறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது கான்செப்ட். இதோட கதையோட கரு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது இருட்டு உலகம் பார்ட் 23. நான் இந்த கதையோட முடிச்சுக்கிறேன். இதோட ஸ்கிரிப்ட் நான் இதுக்கு மேலே தான் ரெடி பண்ண போகிறேன். ரொம்ப மிக்க நன்றி. இரவு வணக்கம் மக்களே.